dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts 1 உடைய illustration 8 sum பார்க்கலாம். From the following balances of Niruban, prepare balance sheet as on 31st December 2017. So இந்த சம்ல நம்ம balance sheet தான் போட போறோம். So balance sheet prepare பண்றதுக்கு நமக்கு format இருக்கு. இந்த horizontal form of balance sheetல தான் நீங்க balance sheet வந்து prepare பண்ணணும். Balance sheetum நீங்க accountancy noteல double side page எடுத்து தான் போடணும். லெஃப்ட் சைட்ல நீங்க லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ரைட் சைட்ல அசெட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட் இருந்தா ஆட் பண்ணணும், நெட் லாஸ் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிக்கணும், டிராயிங்ஸ் இருந்தாலும் லெஸ் பண்ணிக்கணும், அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா போடணும், லாங் டேர்ம் லோன்ஸ் இருந்தாலும் போடணும், கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே போடணும், அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவுமே நீங்க லயபிலிட்டிஸ்ல போடணும். அசெட்ஸ்ல பிக்சட் அசெட்ஸ் நீங்க போட்டுக்கணும். பிக்சட் அசெட்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் டான்ஜிபிள் அசெட்ஸ்ல என்னெல்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே நீங்க இங்க போட்டுக்கணும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் போடணும், கரண்ட் அசெட்ஸ் இருந்துச்சுனாலும் போடணும், அண்ட் தென் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நீங்க இங்க அசெட் சைட்ல போடணும். இந்த பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மெட் பத்தி நான் கிளியரா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் சம் போட்டதுக்கு உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ்க்குமே நான் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மெட்ல தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல், ரிசர்வ், லாங் டேர்ம் லோன்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி அசெட் சைட்ல பிக்சட் அசெட்ஸ்ல இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், டான்ஜிபிள் அசெட்ஸ், அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், அப்புறமா லாஸ்டா ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி கொடுத்திருக்காங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்றது நமக்கு அசெட் தான் இல்லையா? அசெட் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சொத்துக்கள். சொத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம அசெட் சைட்ல, அதாவது ரைட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய கடன்கள் அண்ட் பொறுப்புகள். ஓகேவா? நம்ம யாருக்காவது நம்ம ஏதாவது கடன் கொடுக்கணும் அண்ட் நமக்கு ஏதாவது பொறுப்புகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிற லயபிலிட்டி சைட்ல போடணும். ஃபர்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. இது அசெட் அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் இங்க ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றது நமக்கு அசெட் தான் இல்லையா, நான் ஏன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு அசெட் தான். கேஷ் இன் ஹேண்டும் அசெட் தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டி. பிகாஸ் பேங்க் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கின மாதிரி தான் இது கணக்கு, அதனால பேங்க் ஓவர் டிராஃப்ட் நமக்கு லயபிலிட்டியில தான் வரும். நெக்ஸ்ட் டெப்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். ஸோ டெப்டாஸ் அப்படின்றது நமக்கு அசெட் சைட்ல வருவாங்க, அண்ட் கிரெடிட்டாஸ் அப்படின்றவங்க நமக்கு லயபிலிட்டி சைட்ல வருவாங்க. டெப்டாஸ் வந்து நமக்கு அமௌண்ட் தர வேண்டியவங்க, அண்ட் கிரெடிட்டாஸ்க்கு நம்ம தான் அமௌண்ட் வந்து தரணும். ஓகேவா? கொடுக்கணும். அதனால இவங்க லயபிலிட்டி சைட்ல வருவாங்க, டெப்டாஸ் வந்து அசெட் சைட்ல வருவாங்க. அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது நமக்கு அசெட். நமக்கு வர வேண்டிய பில்ஸ் அமௌண்ட் எல்லாமே நமக்கு வரணும் இல்லையா, அதனால இது வந்து அசெட். அண்ட் பில்ஸ் பேயபிள் அப்படின்றது நமக்கு லயபிலிட்டி, ஏன்னா நம்ம தான் பே பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றதும் நமக்கு அசெட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதும் நமக்கு அசெட் தான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சொத்துக்கள் தானே, ஸோ அதனால இதுவுமே நமக்கு அசெட் சைட்ல தான் வரும். நெக்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்றது லயபிலிட்டி, அண்ட் டிராயிங்ஸ் அப்படின்றதும் நமக்கு லயபிலிட்டி சைட்ல தான் வரும். நெட் ப்ராஃபிட்டும் லயபிலிட்டி சைட்ல தான் வரும். இந்த மூணுமே ஒரே என்ட்ரியா வரும். எப்படின்னா கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட் இருந்தா ஆட் பண்ணணும், நெட் லாஸ் இருந்தா மைனஸ் பண்ணணும். வர ஆன்சர்ல டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்து அவுட்டர் காலம்ல எழுதணும். ஓகேவா? எப்பவுமே இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க 3 பேரையும் ஒரே என்ட்ரியில தான் நம்ம போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகே. இப்ப நம்ம ஃபார்மட் படி ஒவ்வொன்றா எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த பேட்டர்ன் நம்ம டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். அசெட்ஸ்ல இன்டான்ஜிபிள் இருந்துச்சுன்னா எழுதலாம், இதுல இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ டான்ஜிபிள் அசெட்ஸ்ல எழுதிக்கலாம். டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்றது என்னன்னா கண்ணுக்கு புலப்படக்கூடிய சொத்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே நமக்கு டான்ஜிபிள் அசெட்ஸ் தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், அண்ட் ஃபர்னிச்சர். இந்த மூணுத்தையும் நம்ம 1 by 1 எழுதிக்கலாம். பிஃபோர் தட் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிடுங்க. இந்த புக்ஸ் ஆஃப் நிருபன் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017 போட்டு லயபிலிட்டிஸ் லெஃப்ட் சைட்ல போடுங்க, ரைட் சைட்ல அசெட்ஸ் போட்டுக்கோங்க. ருபீஸ் போட மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட் சைட்ல 6 lakhs rupees, பிளான்ட் அண்ட் மிஷினரி 8 lakhs rupees, ஃபர்னிச்சர் 1,50,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்டும் நம்மளுக்கு அசெட் தான். கரண்ட் அசெட் அப்படின்றதுனால இதை நம்ம லாஸ்ட்ல தான் எழுதணும். ஓகேவா? வேற என்னெல்லாம் அசெட்ல வரும்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் நம்ம ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு எழுதிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு போட்டு 80,000 rupees போட்டாச்சு. ஸ்டாக் இன் ட்ரேட் 4 lakhs rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க டெப்டாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, டெப்டாஸ் அப்படின்றது நமக்கு டெபிட் சைட்ல இருக்கிறது தான். 3,20,000 rupees. ஸோ டெப்டாஸ்ல 3,20,000 rupees போட்டுக்கலாம். டெப்டாஸ் 3,20,000 rupees. பில்ஸ் ரிசீவபிள் அசெட்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் எடுத்து எழுதிக்கலாம் 1 lakh rupees.
பில்ஸ் ரிசீவபிள் 1 lakh rupees போட்டாச்சு. வேற எந்த அசட்டும் இல்ல. சோ லாஸ்டா நம்ம கேஷ் இன் ஹேண்ட் எடுத்து எழுதிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் 20,000 rupees போட்டாச்சு. சோ இந்த மூணுமே நமக்கு tangible assets and இது எல்லாமே நமக்கு current assets. ஓகேவா? ஒன் பை ஒன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் liability சைடு எழுதலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்துக்கணும். கேபிட்டல் 15 lakhs கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் அப்படின்னு போட்டு இன்னர் காலம்ல liability சைடுல 15 lakhs போட்டுக்கோங்க. நெட் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6,20,000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நெட் ப்ராஃபிட்னு போட்டு 6,20,000 போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 21,20,000 rupees வரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். டிராயிங்ஸ் வந்து 1,30,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் டிராயிங்ஸ்னு போட்டு அமௌண்ட் போட்டுருங்க. இப்ப 21,20,000 rupeesல இருந்து 1,30,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 19,90,000 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. சேம் இந்த 1,30,000 எந்த லைன்ல போட்டீங்களோ சேம் லைன்ல அவுட்டர் காலம்ல 19,90,000 rupees போட்டுக்கணும். லைன்ஸ் போட மறக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கிரெடிட்டாஸ் இருக்கு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு, அண்ட் பில்ஸ் பேயபிள் இருக்கு. கிரெடிட்டாஸ் 2,40,000 rupees, பில்ஸ் பேயபிள் 60,000 rupees, அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 1,80,000 rupees. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் போட்டுடலாம். டோட்டல் போடும்போது நமக்கு ரெண்டு சைட்லுமே அமௌண்ட் ஈக்குவலா வரணும். ஸோ ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா தான் நீங்க போட்டிருக்கிற சம் வந்து கரெக்ட். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அசட் சைடும் லயபிலிட்டி சைடும் உங்களுக்கு ஈக்குவலா வரல அப்படின்னா எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அந்த ட்ரிக்கை பத்தி சொல்லி கொடுக்குறேன். இப்போ அசட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 24,70,000 rupees வருது. அண்ட் லயபிலிட்டிஸ்ல இருக்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 24,70,000 rupees வருது. ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து ஈக்குவலா வந்துருச்சு. இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்க்கலாம். From the following trial balance of Sharan, prepare trading and profit and loss account for the year ending 31st December 2017 and balance sheet as on the date. The closing stock on 31st December 2017 was valued at 2,50,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சம்ல நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் போடணும் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகே. க்ளோசிங் ஸ்டாக் இங்க மேலேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். ரெண்டு இடத்துல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் உடைய ஃபார்மேட் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா நமக்கு சம்ல கொஸ்டின்ல. ஸோ டெபிட் பேலன்சஸ் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வருமோ அதை நம்ம டி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரதெல்லாம் நம்ம பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் தான் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். பி மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் 1/1/2017. பிஃபோர் தட் இந்த க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து 1/1/2017 அப்படின்றது என்னது? ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் அப்படின்றதும் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்றதும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். வேஜஸ் அப்படின்றதும் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். சாலரிஸ் அப்படின்றது என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து நமக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் வரும். அதனால நான் இங்க பி அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். ஸோ பின்னு போட்டுக்கிட்டேன். இன்னொன்னு கூட நீங்க இங்க மார்க் பண்ணிக்கலாம். பி பிளஸ் போட்டு கிரெடிட்டாஸ் எந்த சைடு வரும்? நமக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். ஸோ எல் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதுவும் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். ஸோ பர்ச்சேசஸ்ல இருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். சேல்ஸ் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்றது பிஎன்எல்ல வரும். ஓகேவா? கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்றது நமக்கு இன்டைரக்ட் இன்கம், அதனால பிஎன்எல்ல வரும். அண்ட் கேபிட்டல் அப்படின்றது லயபிலிட்டிஸ்ல வரும். சாரி, பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அண்ட் ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்றதும் எக்ஸ்பென்ஸ் தான், பிஎன்எல்ல வரும். அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும் அண்ட் அசட் சைட்ல வரும். நான் ஏ அப்படின்னு போட்டுக்கிட்டேன். லேண்ட் அப்படின்றது நமக்கு அசட் தான். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அசட்ல வரும். அண்ட் டிராயிங்ஸ் அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் டெபாசிட் அப்படின்றது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பேங்க் டெபாசிட் அப்படின்றதும் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனால இதுவும் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஒன் பை ஒன் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakhs rupees கொடுத்துருக்காங்க. டீன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakhs. ஃபார்மேட் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஷரன் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2017. டெப்டார் கிரெடிட்டார் பர்டிகுலர் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. டு ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakhs rupees போட்டாச்சு.
நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் இருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 7,50,000 rupees அண்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க 30,000 rupees. ஸோ இதுல இருந்து நம்ம பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். டூ பர்ச்சேசஸ்னு போட்டு இன்னர் காலம்ல 7,50,000 rupees போட்டுக்கோங்க. லெஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் போட்டு 30,000 rupees போட்டுக்கோங்க. 7,50,000 இருந்து 30,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 7,20,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 75,000 rupees. வேஜஸ் 3,65,000 rupees. ரெண்டுத்தையுமே நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. டு கேரேஜ் இன்வர்ட் 75,000 rupees, டு வேஜஸ் 3,65,000 rupees போட்டாச்சு. சேல்ஸ் வந்து 10,20,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து எழுதணும் இல்லையா 2,50,000 rupees. கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் 10,20,000 rupees, பை க்ளோசிங் ஸ்டாக் 2,50,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 13,60,000 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 12,70,000 rupees வருது. அப்ப நமக்கு கிரெடிட் சைட்ல தான் அமௌண்ட் வந்து போட்டு கேரி டவுன் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இந்த சம்ல கிராஸ் லாஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ 13,60,000 rupeesல இருந்து 12,70,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 90,000 rupees வரும். இதுதான் நமக்கு லாஸ். ஓகேவா, பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 90,000 rupees போட்டுக்கோங்க. அண்ட் தென் டோட்டல்ல 13,60,000 rupees போத் த சைட்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் போடலாம். அப்படியே நீங்க கண்டினியூஸா போட்டுக்கலாம். தனியா வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட் போடணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் உடைய டோட்டல் போட்டு டாலி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே நீங்க பிஎன்எல் அக்கௌண்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கிராஸ் லாஸ் கேரி டவுன் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். இங்க கிரெடிட் சைட்ல கேரி டவுன் பண்ணதுனால டெபிட் சைட்ல நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். டு கிராஸ் லாஸ் ப்ராட் டவுன் 90,000 rupees போட்டாச்சு. சாலரிஸ் 1,20,000 rupees வரும். ஸோ சாலரிஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல போடணும். டூ சாலரிஸ் 1,20,000 rupees போட்டாச்சு. ரிப்பேர்ஸ் 12,000 rupees, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் 2,80,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு ரிப்பேர்ஸ் 12,000 rupees, டு ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் 2,80,000 rupees. நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ்ட் 53,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவ்ட் அப்படின்றதுனால நமக்கு இன்டைரக்ட் இன்கம், ஸோ கிரெடிட் சைட்ல போட்டுக்கணும். பை கமிஷன் ரிசீவ் 53,000 rupees போட்டாச்சு. இப்போ டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 5,02,000 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல 53,000 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு கிரெடிட் சைட்ல தான் கேரி டவுன் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு நெட் லாஸ் தான் இந்த சம்ல வந்திருக்கு. ஓகேவா, ஸோ 5,02,000 rupeesல இருந்து 53,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 4,49,000 rupees வரும். இதுதான் நமக்கு நெட் லாஸ். பை நெட் லாஸ் டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 4,49,000 rupees போட்டுக்கோங்க. தென் டோட்டல்ல 5,02,000 rupees போத் த சைட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட மறக்காதீங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017 போட்டுக்கோங்க. ஸோ B+L அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இப்ப நம்ம லயபிலிட்டி சைட்ல 1 by 1 எழுதலாம். கேபிட்டல்ல 33 lakhs கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணணும். ஆனா இந்த சம்ல நமக்கு நெட் லாஸ் தான் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல 33 lakhs இன்னொரு காலம்ல போட்டு லெஸ் நெட் லாஸ் அப்படின்னு போட்டு 4,49,000 rupees போட்டுக்கோங்க. 33 lakhsல இருந்து 4,49,000 rupees மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 28,51,000 rupees வரும். ஸோ இதுல இருந்து நம்ம டிராயிங்ஸ் லெஸ் பண்ணிக்கணும். இங்க நமக்கு டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 1,66,000 rupees. லெஸ் டிராயிங்ஸ் போட்டு 1,66,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபிகர்ல இருந்து இந்த ஃபிகர் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 26,85,000 rupees வரும். இதை நீங்க அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் B+L நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்கு 12,000 rupees. இதை எடுத்து எழுதிக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 12,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு அசட் சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேஜ்ல நம்மளுக்கு அசட் சைட்ல எதுவுமே இல்ல. இங்க இருக்கு பாருங்க B+A. பேலன்ஸ் ஷீட்ல அசட்ல வரக்கூடியது கேஷ் இன் ஹேண்ட், லேண்ட், அதுக்கப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டான்ஜிபிள் அசட் எழுதணும். அதனால லேண்ட் 21,50,000 rupees போட்டுக்கலாம். அண்ட் தென் பேங்க் டெபாசிட் 2 lakhs போட்டுக்கலாம். லாஸ்டா கேஷ் இன் ஹேண்ட் 97,000 rupees. அண்ட் ஆல்சோ நம்ம 2,50,000 rupees பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல வரும். ஸோ அதையும் எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அசட் சைட்ல லேண்ட் 21,50,000, ஸ்டாக் இன் ட்ரேட் 2,50,000. ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்றது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, பேங்க் டெபாசிட் 2 lakhs rupees, கேஷ் இன் ஹேண்ட் 97,000 rupees. இப்போ நீங்க அசட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 26,97,000 rupees வரும். அண்ட் லைபிலிட்டிஸ்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 26,97,000 rupees வரும். ஸோ நமக்கு ரெண்டு பக்கமும் டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.